ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தேங்காய் பால் குஸ்கா. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வு பற்ற வச்சாச்சு, மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெயும் விட்டாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை போடணும். முந்திரி தான் இதுக்கு முந்திரியை எல்லாம் லாஸ்ட்டு போடலான்னுவாங்க. பட் இதுக்கு முந்திரியை ஃபஸ்ட்டே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இதுக்கு ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயிலே போகிறோம். இது கொஞ்சம் ப்ரௌனாக ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகின்னு வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். அப்புறம் இதில் 4-5 லவங்கம் போடணும். ஏலக்காய் ஒரு 4. இதுக்கு சோம்பு போடக்கூடாது, ஜீரகம் தான். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ இது கிளாஸி பதத்துக்கு வரணும். இதில் இப்போ பச்சை மிளகாலாம் போடக்கூடாது. கிளாஸி பதத்துக்கு இந்த வெங்காயம் வரணும். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் சீரக சம்பா எடுத்துக்கலாம், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த விழுதோடையும் சேர்த்து எடுத்திங்கன்னா திக்னஸ் வரும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது இஞ்சி பூண்டோட டாமினேஷன் நிறைய தெரியக்கூடாது, கம்மியாக தான் போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். வாங்க கிளாஸி ஆகிடுதான்னு பார்க்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனும் ஆகக்கூடாது, கிளாஸி பதத்துக்கு வரணும். வந்தாச்சு பாருங்கள், கிளாஸி பதத்துக்கு வந்தாச்சா, கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து இதில் விடணும். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் 1 டம்ளரில் எடுத்திருக்கேன். ஸோ இது 1க்கு 1.5 எடுத்துக்கணும். இந்த டம்ளரில் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான், ஆல்ரெடி 15 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம தேங்காய் பாலை விடுறோம். இப்போ இதில் 1.25 டம்ளர் வந்திருக்கு. மீதியை நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1.25 கூட இல்லை, 1 தான். இப்போ அதுக்கேற்ற இன்னொரு டம்ளரும் போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நம்ம போட போகிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ தான் இனிமேல் தான் நம்ம பச்சை மிளகாவை போட போகிறோம். பச்சை மிளகாவோட காரம், அப்புறம் எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு, நெக்ஸ்ட்டு காஞ்ச திராட்சை இருக்குது இல்லையா, அந்த திராட்சையும் போட போகிறோம். அதனோட ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அமக்கலமாக இருக்கும். தேங்காயும் ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம பச்சை மிளகாவை போட போகிறோம். லெமன் லைட்டாக தான் போடணும், இல்லைனா இந்த தேங்காய் பாலால் அது திரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம தேங்காய் பால் தயிர்லாம் கூட பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் இந்த லெமன் விடும்போது தான் தேங்காய் பால் தயிராக மாறிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் பிழிய போகிறோம். வாங்க, இந்த அளவு லெமன் இருந்தாலே போகிறோம். இதை நம்ம நல்லா பிழிஞ்சிடறோம். இந்த அளவு லெமன் ஜூஸ் இருந்தாலே போகிறோம். இந்த பாருங்க, லெமன் பிழிஞ்சாச்சு. இதை நல்ல ஒரு கலரிடலாம். ரொம்ப விட்டால் சொல்லிட்டேன் தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சமாக விட்டால் போகிறோம். இது கொதிக்கட்டும். இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகாவை போட போகிறோம். எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. முதல்லையே நம்ம போட்டுட்டோம்னா காரம் ஃபுல்லாக ரைஸில் ரொம்ப ஏறிடும், ரொம்ப காரமாக தெரியும். ஓகேவா, இது ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கொதி வந்தோடனே போட்டுட்டு
தம் போட்டுற போகிறோம். தம்ப்னா சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடியை வச்சுருவோம். கிராமத்து சைடெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது மேலேயே ஒரு மூடி போட்டு நெருப்பை நல்லா அள்ளி அந்த தட்டில் போட்டு இந்த அடுப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மேல் இருக்கிறதுலையே வந்து நல்லா அது வெந்துடும். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு மூடி இருக்குது, இதை போட்டு நம்ம மூடிடலாம். இது ஒரு கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த டைமில் நம்ம பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுற போகிறோம். இல்லை வீட்டில் ஆர்டினரி ரைஸ் இருந்தாலும் பண்ணலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோதான். சீரக சம்பா வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷன். அப்புறம் இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகும்போது தான் நம்ம வந்து திராட்சை இருக்குது இல்லையா, காஞ்ச திராட்சை, அதை போட போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் வந்து ரைஸை பார்த்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ரைஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி விடுற மாதிரி இருக்கும், 2.5 டம்ளர் இருக்கும், 1.5 டம்ளராக இருக்கும். அந்த அரிசியை பொறுத்து தான், பழைய அரிசியாக புது அரிசியான்னு நம்மளுக்கு தெரியாது. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்கட்டும். இப்போது திராட்சை இருக்கு இல்லையா, அந்த திராட்சையை அப்படியே நம்ம போட்டுற போகிறோம். போட்டு ஒரே கலரிட்டு தம் கட்டிட போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டுட்டு மூடியை போட்டு மூடிட போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சரியா? ரொம்ப நம்ம அப்பப்போ கலரினே இருந்தோம்னா இந்த அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அதால் ரொம்ப கலராதீங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தான், தேங்காய் பால் குஸ்கா. இப்போ கொத்தமல்லி இதில் போட்டு நான் மூடியை வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் இது ரெடி ஆனோன்னா பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி சொன்னேன் இல்லையா, அப்படியே லைட்டாக இப்படி போட்டணும். அவ்வளோதான். போட்டுட்டு இதை பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கா. அப்புறம் இந்த மூடியை போட்டு வச்சிடணும். வச்சுட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிருப்போம். சரியா? இது தம் கட்டியாச்சு. அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், கோயம்புத்தூர் தேங்காய் பால் குஸ்கா தயாராயாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளேவரே ரொம்ப செம்மையாக வருது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக வரும். நடுவில் தான் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, இனிமேல் ஆகாது. ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பாய், டேக் கேர். வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட் ஆகிடும். நிறைய தண்ணி குடித்து உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. வாட்டர் கண்டென்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க, நிறைய எடுத்துக்கோங்க. பாய்.